சிதம்பரம் நடராஜருக்கு மொத்தம் 8 சாஸ்தாக்கள். அதில் முதன்மை சாஸ்தாவான பிரம்மராயர் டெம்பிளுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலோட மிகவும் பழமை வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சிதம்பரம் நடராஜர் கோயிலை எப்படி ஆகாசம் சார்ந்த கோயில் சொல்கிறாங்களோ அதுபோல் இந்த ஐயனாரும் ஆகாச ஐயனாரா உருவம் இல்லாத அருவமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே காட்சி அளிக்கிறாரு. 8 சாஸ்தாக்களில் இவர் தான் முதன்மை சாஸ்தா அப்படின்றதுனால நம்மளோட பிரச்சனைகளை இங்கே வந்து சொல்லும் பொழுது அதை நேரடியாக சிவபெருமான் கிட்ட இவர் கொண்டு போய் சேர்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்மளோட பிரச்சனையை இந்த ஆகாச ஐயனார் கிட்ட எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதிரை காலில் வந்து நம்மளோட பிரச்சனைகளை எழுதி கட்டும் பொழுது அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உடனே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க மக்கள்களால் வந்து பார்த்திங்கன்னா நம்பப்படுது. அதுவும் முக்கியமாக ரொம்ப நாளாக தடையாக இருக்க விஷயம், அதாவது நம்ம பக்கம் நியாயம் இருக்குது ஆனால் நமக்கு நியாயம் கிடைக்காம நியாயம் தள்ளிக்கிட்டே போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் எழுதி கட்டும் பொழுது அந்த தடையை இந்த ஐயனார் வந்து பார்த்திங்கன்னா உடைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐயனார் வந்து தில்லைக்காளிய நேரா வந்து வணங்குற மாதிரி வந்து அமர்ந்திருக்காரு. அது மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்படுது. திங்கட்கிழமையில மிகவும் சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்படுது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கோயில் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிதம்பரத்துல இருந்து புவனகிரி பைபாஸ் போற வழியில ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவில் பரமேஸ்வரநல்லூர் அப்படின்ற இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா நீங்க சிதம்பரம் வந்தீங்கன்னா இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்க. அவ்வளோ ஒரு அழகா இருக்கு.